உட்காருதாமா உட்காரு. காலை கட்டு. தங்கச்சிய நாய் கட்டிச்சுப்பா. தங்கச்சிக்கு நாய் கடிச்சா நீ ஏன் கால கட்டு போட்டிருக்க? அதான்ப்பா சொல்றேன், தங்கச்சிய நாய் கட்டிச்சுப்பா. குச்சாட்ட போறேன் ஓடு அதுதான் அண்ணா தக்கியாண்ட நாய் கட்டிச்சுன்னு. இன்னும் இது சொல்லினேன், இன்னும் எனக்கு அர்த்தம் புரியல. நீங்க உடனே காலாண்ட நாய் கட்டிச்சாண்ணா பேனீங்கன்னா சரின்னு சொல்லினேன். நானும் துளகானவும் மாரகேசன் டில்லி நம்சரிஸ்காவை எடுத்துக்கிட்டு நேரம் சூளமேடு வைத்தியர்கிட்ட போனோம். வைத்திர தங்கச்சி நாய் கட்சிச்சு தங்கச்சி இட்டாத்தாரு கேட்டான். அவன் சொல்லிடும்பா நாயை இட்டானா எனக்கு கோவம் வந்து இன்னும் வைத்திர சொல்லிடு கேட்டு அவன் சொல்றான், அது பித்தம் புடிச்ச நாயா பித்தம் பிடிக்காத நாயா, வெளி புடிச்ச நாயா வெளி பிடிக்காத நாயா, நான் பார்க்க வேணான்னு கேடுனான். நாயம் தானப்பா, நாயம் தான். தங்கச்சிய நாய் கட்சிச்சுப்பா. சரின்னு சொல்லினேன். நானும் துளுகானம் மாரகேசன் டில்லி நம்சரிஸ்காவை எடுத்துக்கிட்டு நேரா தங்கச்சி கிட்ட போனேன். தங்கச்சி எந்த நாயமா உன்னை கட்சிதுன்னு கேட்டேன். அவன் கேடுங்க ஒரு கேள்வி, என்னண்டாத்தா வல்லாரியா கட்சி நாய மூஞ்ச புட்டா பார்க்க முடியும்? நாயம் தானப்பா. தங்கச்சிய நாய் கட்சிச்சுப்பா. அது எந்த நாய் பார்த்துடலான்னு சொல்லின்னு நானும் துளுகானம் மாரகேசன் டில்லி நம்சரிஸ்காவை எடுத்துன்னு கிளம்பணும். பாதி வயலே துளுகான சொல்லினா எனக்கு மூடோ டாய் பாச்சு பொண்டாட்டி ஞாபகம் வருது, நான் கைட்டிக்கிறேன். ஆறு வருஷம் எனக்கு மண்டை வலிக்குது, நானும் கைட்டிக்கிறேன். டில்லி சொல்லினா 9வது சுத்த ஞாபகம் வருது, நானும் கைட்டிக்கிறேன். கட்சியில போடா கைட்டிக்கலான்னு அப்படியே பார்த்தோம்பா. மார்கழி மாசமா எல்லா நாய்களும் மஜாவில் இருக்குதுப்பா. தங்கச்சிய நாய் கட்சிச்சுப்பா. கட்சியில அப்படியே பார்த்து இருந்தோம்பா. ஒரு நாய் என்னையே பார்த்துருந்தது. என்னடா இது டிக்கா கொடுக்குது அப்படியே பார்த்தோமா, எல்லாம் ஊருக்கு குறைச்சதுப்பா. கட்சியில இந்த நாய் தான் தங்கச்சிய கட்சிருக்குன்னு சொல்லி ஒரே அமுக்கிட்டப்பா. அந்த நாய் என் காலையே கட்சிச்சுப்பா. தங்கச்சிய நாய் கட்சிச்சுப்பா.